ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே எல்லாத்துக்கும் சரி அதுக்கெல்லாம் நான் எல்லாத்துக்கும் நான் தயாராக தான் இருக்கேன். அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியல, பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளால எதுவும் இப்போதைக்கு செய்ய முடியாத சூழ்நிலையில தானே நம்ம இருக்கிறோம். அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. குறை சொல்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது? ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நம்மளுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கிதுங்கிறத தான் நம்ம யோசித்து பார்க்கணும், பண்ணணும், செய்யணும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, அதெல்லாம் சரியாகும் போக போக எல்லாம் ஒரு மாறுதல் வரும், மாறுதல் வராமல் இருக்காது. அதுக்காக நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் யாருக்கிட்டேயும் ஒன்றும் சொல்லலை. இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள நம்ம கிடைக்கிது அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டுருந்தா மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்கு இடையில நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளால் இப்போதைக்கு யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுத்து பேசிட முடியாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன். உன்னை யார் விட்டு கொடுத்தெல்லாம் பேச சொன்னது? நான் எதுவுமே உன்னை விட்டு கொடுத்து பேச சொல்லலையே. நான் நல்ல விதமாக தானே இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா. என்னால் இதுக்கு மேலே அந்த விஷயத்தில் எதுக்காகவும் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரியாகிறது ஆகட்டும். நம்ம அந்த நேரத்தில் எல்லாமே சில விஷயங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் சரியான இது மாதிரி இருக்கிறதுக்கான காரணங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, சரி பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே, முயற்சி பண்ணுறதெல்லாம் சரி தான், நான் அதுக்கு இல்லைங்கலை. முயற்சி பண்ணுறோம், அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி எதாக இருந்தாலும் போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் சரி தான். நம்மளுக்கு போக போக எல்லாமே கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான். நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளால் எதையும் செய்ய முடியறதுங்கிறதுக்கு மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற நிலமையில எதுக்கும் நம்ம யாரையும் காரணம் சொல்ல முடியாது. காரணம் சொன்னோன்னா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்காக யாரையும் நம்ம இப்போதைக்கு சொல்கிற மாதிரி நிலமையில இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போகிறப்ப எதாக இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் எங்கள் அக்காக்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வேண்டாம்க்கா, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம்க்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்க உடனே சரி நீ எதுவும் கவலைப்படாத, நடக்கிறது நடக்கட்டும். அந்த நேரத்துக்கு இது சரி அது சரின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். முடியாத விஷயத்த நம்ம யோக்கி இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் அப்போனா ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி அக்கா சொன்னுச்சு. நான் சொன்னேன், ஏன்க்கா என் வேலை ஏதாச்சும் கோவமா? எதனால் இப்போ ஊருக்கு கிளம்புற அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னுச்சு.